ஐயுஐ செஞ்ச உடனேவே கம்பல்சரி பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லாதது. ஐயுஐ ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேஷண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பிளாடர் எம்டி பண்ணிக்கலாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயுஐ அதுக்கப்புறமும் அவங்க வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. அவங்களோட ரெகுலர் டெய்லி வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஐயுஐ அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் அண்ட் சேஃப் ப்ரொசீஜர் தான். இதில் பெயின் எதுவுமே இருக்காது. இதுக்கு அனஸ்தீஷியா தேவைப்படாது. ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஐயுஐ வந்து பேஷண்ட்ஸோட எந்த ரீசனுக்காக அவங்க ஐயுஐ பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவங்க எவ்வளோ சைக்கிள்ஸ் பண்ணலாங்கிறது இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 3 to 6 சைக்கிள்ஸ் ஐயுஐ வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து அவங்க சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 60% 80% வரைக்கும் இருக்கும். இந்த 6 சைக்கிள்ஸ் அவங்க ட்ரை பண்ணியும் ஐயுஐயில் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா அவங்க நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் அந்த மாதிரி போய்க்கலாம். ஐயுஐ ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து வந்து நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அது பாசிட்டிவாக என்னங்கிறத பார்த்துடலாம். ஐயுஐ மூலமாக பிறக்கிற குழந்தைங்கள் வந்து நார்மல் குழந்தைங்களுக்கும் எந்த விதமான பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரிசர்ச் படி ஈவன் அவங்க ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், அவங்களோட ஐக்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஐயுஐ ப்ரொசீஜர் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியாக பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணணும். அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்டர்னஸாக எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். தண்ணி வந்து நிறையா குடிச்சிக்கணும். அப்புறம் வீட்டில் வந்து அவங்க நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து படியெல்லாம் ஏறலாமா அப்படின்னா, படிக்கட்டு தாராளமாக ஏறலாம். அதெல்லாம் சேஃப் தான். அதே மாதிரி அவங்க ரெகுலர் ஒர்க்கையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி அவங்க பைக்கில், ட்ரெயின், ஃப்ளைட், கார் எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஐயுஐ ப்ரொசீஜருக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது சிம்பிளாக இப்போ ஒரு வாக்கிங் பண்ணுறது, சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டர்னஸ் எக்ஸசைசஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.